இப்போது ஒரு பெண்மணி வந்து படிக்குது. எப்படி படிச்சு கிடிச்சு ஆஃபீஸர் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆஃபீஸருன்னா ஆஃபீஸர்னா என்ன ஒரு இது தெரியுங்களா? ஆஃபீஸர் நீங்கள் படித்ததுக்கு ஒரு 20 வருஷம், 22 வருஷம், 23 வருஷம் படிச்சிருப்பீங்க. அதுக்குண்டான பலன் வந்து கடவுள் கொடுக்குறார். கடவுள் கொடுக்குறார். 22 வருஷம் மாங்குன்னு படிச்சியே, உனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுமேன்ட்டு கடவுள் ஒரு வேலை கொடுக்குறார். அந்த வேலை கொடுக்கும்போது நம்ம மாதிரி மனுஷருங்க இருக்காங்களங்க, அங்கே மனுஷர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்க. மனுஷருக வாயில் விழுகக்கூடாது. மனுஷர்களை வந்து துன்புறுத்தக்கூடாது. மனுஷர்களை உன்னையும் அவர் தான் படைத்தார், அவங்களும் அவர் தான் படைத்தார். நீ மேலே இருக்கிற, அவங்க கீழே இருக்கிற. நீ சேரில் உட்காண்டிருக்கிற, அவங்க கீழே கூட்டுறாங்க, வலிக்கிறாங்க, பண்ணுறாங்க, வேலைகள் செய்கிறாங்க. அவங்கள அசிங்கப்படுத்தவோ அவங்களை கொடுமைப்படுத்தவோ ஏதாவது பண்ணவே கூடாது. கடவுள் என்ன பண்ணுவாருன்னா உங்களோட வீட்டினுடைய நிம்மதி பூரா பிடிங்கி போட்டுருவார். நீங்கள் கத்துவ வாழு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஜனங்களை பார்த்து கத்தி அவங்களுக்கு தொல்லை பண்ணுவியே தவிர உங்களுடைய வீட்டில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இது எதனால் நடக்க தெரியுமா? உங்களுடைய தன்மை, பழக்க வழக்கம், பாவத்தின் செயல் உடனே நடக்குங்க. பாவத்தின் செயல் என்னங்க? பாவத்தின் செயல் வந்து உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்படி கணக்கெழுதி வச்சு ஸ்டோர் ஆனதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. 3 விதமான பனிஷ்மெண்ட்டு கடவுள் வச்சுருக்கார். உடனே கொடுக்கறது பனிஷ்மெண்ட்டு, அது சின்ன பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். தேக்கி வச்சு கணக்கில் சேர்ந்ததுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் இருக்குது, அது பெருசாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் அதை இது பண்ணிட்டு ஒருத்தரை ஏமாற்றியோ ஒருத்தரை வந்து கெட்டது பண்ணியோ உங்களுடைய பவர் வச்சு இடத்த மாற்றி விடுறதோ, இல்லை மறுபடியும் ஃபோன் பேசி தொலைபேசி மூலிமா பேசி நான் இந்த மாதிரி அவர் பொம்பளை வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த வேலை கொடு, இந்த வேலை கொடு, அது வேலை கொடு. இதில் என்ன கிடைக்கும் உனக்கு? நினச்சிப்பார். என்ன கிடைக்கும் உனக்கு? ஏதாவது கிடைக்குமா? அவங்கள பழி வாங்கி அந்த சந்தோஷம் படுற அளவுக்கு அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க யார்? உறவினரா? உற்றாரா? பாவமா? பாவப்பட்டவங்களை அப்படி செய்யக்கூடாது. என்ன அப்படி செய்யக்கூடாது. செஞ்சுட்ட இருந்தாலும் இதுக்கு பரிகாரம் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ரிட்டையர் லைஃபு, உனக்கு ரிட்டையர் லைஃப் முடிஞ்சதுக்கு உள்ளேயே உனக்கு நடக்குவதெல்லாம் நடக்கும். நீ வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது உன்ற வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நீ ஜாக வரையிலும் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன். என்னடா மாலை போட்டு நான் முருக பக்தன், நான் என்ன நடக்குதோ அதை கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு தெரியும், இறைவனுடைய வாக்கு தான் நான் சொல்கிறது. நீ கஷ்டத்துக்கு ஆளாவன்னு சொல்ல வர்றேன். வச்சுருட்டா கெட்ட புத்தி இருக்கவே கூடாது. அடுத்தவனை கெடுக்கிற புத்தி மட்டும் இருக்கக்கூடாது. என்ன வேணாலும் பண்ணலாம். இன்பத்தை வர வைக்கிறதுக்கு, சந்தோஷம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்திய, நேர்மை, தர்ம பிரகாரம் நடந்தால் நமக்கு அந்த சந்தோஷம் இறைவன் கொடுப்பாருன்னு சொல்ல வர்றேன். வச்சுருட்டா பாய்.